இன்னைக்கு இவ்வளோ வீரம் பேசுகிறானுங்களே இந்த இந்து சனாதன ஃபெலோஸ் 700 வருஷம் வந்து முகலாயர்கள் ஆண்டுகிட்டு தான் என்ன பண்ணானுங்க? எங்கே போயிட்டானுங்க இவங்க? சார் நீங்கள் ஹுசூர் நீங்கள் தான் ராஜாவா, என் தங்கச்சி இருக்க கட்டிக்கிறியா அப்படின்னு தான் கூப்பிட்டு போகணும். அக்பருக்கு ஏமா ஜோதி பாயை கட்டி வச்சுங்க? வந்தேரின்னு யாரை சொல்கிற? சரித்திர புத்தகத்தில் உன்னை பற்றி எழுதியிருக்கான் கிளீனா, ஆரியர்கள் வருகை. அவன் எங்கள் தமிழ் சரித்திர ஆசிரியர்கள் பிரமாதம் எழுதுவாங்க. ஆரியர்கள் வருகை, முஸ்லீம்கள் படையெடும். இவன் வந்தா வருகை, அவன் வந்தா படையெடும். அவகிட்ட தான் நீ இருந்துகிட்டு இருந்த. ராமராஜ்யமா இல்ல மோடி ராஜ்யமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ராமராஜ்யமே மகா மட்டமான ராஜ்யம். பொண்டாட்டி ஊரை விட்டு துரத்துன ராஜ்யம் தானே. பொண்டாட்டி வச்சுக்கிறது யோகியம் இல்லாதவங்க. இந்து மதம் இங்கே உள்ள நுழைஞ்ச போது சமண மதத்தை ஒழிச்சு கட்டிக்கிட்டு இது உள்ள வரத்துக்கு பார்த்துச்சு. உள்ள வரத்துக்கு பார்த்தது போது ஆரியர்கள் வந்து மாட்டை வெட்டி போட்டு திங்கிறது, மாட்டை திங்கிறது, அது மாதிரி ஒரே போரா மாடுகளை சித்திரவதை பண்ண போது தான் பௌத்த மதம் உண்டு. யாக குண்டத்தில் மாட்டை போட்டினா அந்த அதே குண்டத்தில் நீ உன்னையும் போட்டுருவேன்ட்டான். அதுக்கப்புறம் தான் யாகத்தை வளர்த்துட்டு அவனுக்கு விட்டான். மாடு திங்கிற வேலையை செஞ்சவன் பார்ப்பான். ஆலமரத்தடி புத்தர் தான் பிள்ளையார். ஆலமரங்கிறது தான் போதி மரம். போதி மரத்தடியில் இருந்த பிள்ளையாரதை வந்து இவனுக்கு இது ஐராவதங்கிற யானையை இவனுக்கு விநாயகர்னு வழிபட ஆரம்பிச்சான். இந்து சனாதன தர்மத்தில் அவன் முழு முதற் கடவுளை ஏற்றுக்கிட்டதே ஐராவதங்கிற பௌத்த மத சின்னத்தை தான் ஏற்றுக்கிட்டான். ராம ஒரு சத்திரியன், பிராமணன், நான் பிராமணன். அவனுக்கு அவனை கடவுளாக கும்பிட்டு போது நமக்கு ஒரு இது தானே, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டது தானே. கருவறைக்குள்ளாரையே போக முடியாதவன் சரி, அவனையே கடவுளாக்கி நீ வைக்கிறேன் போது சனாதனம் ஒழுங்கு போச்சுருந்தாங்க. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். தொடர்ந்து பிரச்சாரங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது சிறுபான்மையினரை தாக்குற மாதிரியான பிரச்சாரங்கள் மேடைகள்ல பேசுறாரு. சமீபத்துல கூட மத்திய பிரதேசத்துல பேசும்போது உங்களுக்கு வந்து வாக்கு ஜிஹாத் வேணுமா இல்ல வந்து ராமராஜ்யம் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சிறுபான்மையினருடைய நிலை என்னவா இருக்கும் 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா? நல்லது தானே. இப்போ அப்படி சொல்லிட்டு தோத்து போயிட்டாருன்னு வச்சுங்க, மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வெளியே போகணும். ஒருவேளை ஜெயிச்சாக்கா சரி அக்செப்ட் போறோம். என்னுடைய கடவுள் நம்பிக்கையை நீங்க மாற்ற முடியாது. இப்போ வெள்ளக்காரன் வந்த பிறகு நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாறினாங்க. நீங்க இந்தியாவுடைய இதை சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கோயில்களுக்கு போனீங்கன்னாவே தெரியும். சீர்காழியில வந்து சட்டையப்பர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டையப்பர் கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா 3 அடுக்கு. கீழ் அடுக்குல வந்து லிங்கம் இருக்கும். உள்ள போனவுடனே கர்ப்பகிரகத்துல லிங்கம் இருக்கும். ஒரு மாடி ஏறினீங்கன்னா அதுல சோமாஸ்கந்தர், சிவனும் பார்வதி இருக்கிற இது அது கற்பகிரகம். 3வது மேல 2வது மாடிக்கு போனீங்கன்னா சட்டையப்பர்னு ஒரு கடவுள். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமதேஸ்வரருடைய சிலை, சமண முனிவருடைய சிலை. அந்த சமண முனிவருடைய சிலையை, அந்த கோயிலை திருஞான சம்பந்தம் வந்து சைவ கோயிலா மாத்தணும். சோமாஸ்கந்தரா வருது. பிற்காலத்தில் வந்த சோழர்கள் வந்து சோமாஸ்கந்தர் வழிபாட்டை விட்டுட்டு லிங்க வழிபாட்டுக்கு வந்த பிறகு அது லிங்கமா மாறுது. ஆக மன்னர்கள் மாறும்போதெல்லாம் மதம் எப்படி மாறுச்சுங்கிறத காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு இது. காசிக்கு போங்க, இந்துக்களுடைய புனித ஸ்தலம். எதை போய் கும்பிட போறீங்க? காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான், காசி விஸ்வநாதரை தான் தரிசிக்கிறதுக்கு போறீங்க. அந்த விஸ்வநாதர் கோயில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பள்ளம், ஒரு 20 அடி பள்ளம், இது முகாமா இருக்கும். அதுல படியில இறங்குனீங்கன்னா கீழே ஒரு லிங்கம், மேல இருந்து பார்த்தாலே தெரியும். அந்த லிங்கத்துக்கு நீங்க போய் அதுல நீங்களே அபிஷேகம் பண்ணுங்க. அந்த லிங்கத்தை நான் வந்து காசிக்கு போனேன், ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தேன். போயிட்ட போது கூட வந்தவங்கலாம் விஸ்வநாதரை தரிசிச்செல்லாம் இங்கே கொண்டு போய் விட்டாங்க. நான் பார்க்க வந்தது காசி விஸ்வநாதரை, இந்த மாதிரி கோயில இல்லை, ஒழுங்கா இப்போ காட்டு அப்படின்னு. அது ரிக்ஷாக்காரன் சொன்ன. அவன் கிளீனாக கேட்டான், இந்த மாதிரி மெட்ராஸ்காரனுக்கு தான் நீ அப்படி? ஆமாண்ணா. இது தாயா ஒவ்வொரு தடவையும் வர்றவன்லாம் இதே வரும், அங்கடையா போச்சு. இது தாயா ஒரிஜினல் விஸ்வநாதர். இதைத்தான் பக்கத்துல பயங்கரமா ஒரு மசூதி இப்படி இங்க இருக்குது. இந்த நீங்க இருக்கிற இடத்துல விஸ்வநாதருக்கு ஆலயம்,
இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க இடத்துல மசூதி பிரம்மாண்டமா நிக்குது மேல. அதை அப்படி தாண்டி போனா அதை விட பெருசா ஒரு சர்ச். அப்ப அது யாருக்கு புனித ஸ்தலம்? மசூதியா இல்ல கிறிஸ்தவனுக்கா? யாருக்கு புனித ஸ்தலம்? உன் கோயில் அட்ரஸ் இல்லாம கிடையாது. இன்னைக்கு வரல அது எதுவும் சரி பண்ணதா தெரியல. அப்ப அதை விட்டுட்டு ராமனு கோயில் கட்ட போயிட்டார். நீ அங்கதான் ஜெயிச்ச. அந்த கோயிலை போட்டு பெருசு பண்ணிருக்கணும். ஒண்ணும் பண்ணி இருந்தாலும் அதுதான்மா இந்துக்களுடைய புனித ஸ்தலம். அவ்வளவுதான். அப்ப ஏன் பெரிய அளவுல ராமராஜ்யம் கட்டிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க? இப்போ ஒரு கட்டத்துல அது என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில ராமராஜ்யமா இல்ல மோடி ராஜ்யமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ராமராஜ்யமே மகா மட்டமான ராஜ்யம். பொண்டாட்டி ஊரை விட்டு துரத்துன ராஜ்யம் தானே. பொண்டாட்டி வச்சுக்கிறது யோகியத்தை இல்லாதவன் தான் நம்ம. ஏமா ராம வந்து தற்கொலை பண்ணிட்டு சாவணும்? நல்லபடியா இருந்தா ஏன் அவன் தற்கொலை பண்ணிட்டு சாவறான்? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துல செத்தானு. இவன் கூட போன பாவத்துக்கா அவன் லட்சுமணன் சேர்ந்து செத்தான். உத பசங்க இல்லாம குசம் உத என்ன தாங்க முடியாம ஓடிதானே போய் விழுந்தானுங்க அண்ணன் தம்பி 2 பேரும். ஆஞ்சநேயனும் விழுந்துட்டான். ஆஞ்சநேயன் ராமனே கிடையாது. அந்த ஆஞ்சநேயனே மரத்தோட மரமா கட்டி போட்டு கொண்டு போடுவான் பசங்க. அந்த ராஜ்யத்தை கொண்டு வருவேங்கிறாங்க. எல்லாம் தற்கொலை பட்டு சாவுங்கிறாங்க. கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் சொல்ல. ராமராஜ்யம் கொண்டு வந்துக்குங்க, மக்களுக்கு நீங்க பண்ணுங்க, ஓகே, யாரும் வேண்டாம்னு சொல்ல. ஆனா இந்த பக்கம் ஏன் இஸ்லாமியர்களை வெறுக்கிறீங்க? ஏன் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் மனசுல தூண்டுறீங்க? அது இப்ப நார்த்துக்கு சவுத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நார்த்துல தான் உங்களுக்கு, தெற்குல இல்லை. நாம அதை பெருசாவே நம்ம எடுக்கல. ஏன்னா நம்மள வந்து ஆற்காட்னா இன்னைக்கு இந்த சென்னை வந்து முழுக்க ஆற்காட்னா கபாலி கோயில் இருக்குது. கபாலி கோயில் தெப்பக்குளம் வந்து ஆற்காட்னா சொந்தம். அவரு நீங்க வழிபாட்டுக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. பாரசாரதி கோயில் அந்த தெப்பக்குளம் ஆற்காட்னா ஆகுது. முழுக்க ஆற்காட்னாவுடைய சேப்பாக் பேலஸ் தான் வந்து அரசாங்க அலுவலகங்கள் இருக்கிற இடம். எல்லாமே அவங்களுக்கு தான். நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, நீங்க வந்து கடலூர் ஊர்ல அவங்களுடைய ராஜ்யத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஊர் பேரெல்லாம் பாருங்களேன். வாலாஜா ரோடுங்கிறான். வாலாஜாங்கிற ஒரு இது ஜானி ஜான் கான் அப்படிங்கிறான். அவர் ஒரு இதா இருந்தவர், தளபதியா இருந்தவர். கோடாபாக் குதிரைகள் கட்டி வச்சிருந்த இடத்துல தான் கோடாபாக். சைதாப்பேட்டை சைதா என்னமோ சையத் அயாத் கானோ என்னமோ அவருடைய பேர்ல இருக்கிறதா சைதாப்பேட்டை. எல்லாமே முழுக்க முஸ்லீம்கள் இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம்னா அவங்க உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு இவ்வளவு வீரம் பேசுறானுங்களே இந்த இந்து சனாதன ஃபெலோஸ். 700 வருஷம் வந்து முகலாயர்கள் ஆண்டுகிட்டு தான் என்ன பண்ணானுங்க? எங்க போயிட்டானுங்க விடுங்க சார். நீங்க உசூர் நீங்க தான் ராஜாவா? என் தங்கச்சி இருக்க கட்டிக்கிறியா அப்படின்னு தான் கூட்டு போனோம். அக்பருக்கு ஏமா ஜோதிபாயை கட்டி வச்சிங்க? எவன் ஆட்சிக்கு வரானோ அவன் கூட போய் உட்காந்துட்டு உறவாடிடுவேன். அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் தான் இன்னும் உனக்கு குஷியா போச்சு. உன் பொண்ணுங்கெல்லாம் வந்து அவளுக்கு கட்டிக்கிட்டு போயிட்டாளு. நீ எல்லாம் போய் உடனே அவங்ககிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்ட. சுதந்திர போராட்டத்துல நார்த் எங்க போராடிச்சு? அவன் இது அப்பதான் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அடிப்படை என்ன காரணம் தெரியுமில்ல? இந்து முஸ்லிம் கலவரம் அல்ல, பிராமணர் அல்லாதார போராட்டம். நேருவை சுத்தி ஒரு பெரிய பிராமண கூட்டம் இருந்தது. இந்த பிராமண கூட்டத்தோடு நாங்க இருக்க முடியாதுன்னு தான் ஜின்னா போராட்டம். இந்து முஸ்லிம் கலவரமே அல்ல. அதை அப்படியே திசை திருப்பினாங்க. அதுதான் உண்மை. பிராமண எதிர்ப்பு போராட்டம் தான் நடந்தது. அதுலதான் பாகிஸ்தான் பிரிச்சு. ஆனா RSS அமைப்பு தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சில வெறுப்புணர்வு இருந்தது. அது இருக்குதான். இஸ்லாம் மதம் உருவானது காலத்துல இருந்த ஒண்ணு அது. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த ஜெருசலேம், அந்த சுத்தி எகிப்து, ஜெருசலேம், பாலஸ்தீன், துருக்கி இந்த ஏரியாக்களை சுத்தி தான் அந்த மதங்கள் பூராமே உருவானது. முதல்ல உருவானது மோசஸ், யூத இனம். மோசஸினுடைய சில கருத்துக்களை அப்படியே மாத்தி தான் ஜீசஸ் வர்றார், கிறிஸ்தவ இனம். அவரும் யூதர் தான். இவங்க 2 பேரும் சொன்னதுல இருந்து சில கருத்துக்களை மாத்தி இது பண்ணி வந்தது தான் இஸ்லாமிய மதம். நீங்க பேரை பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஜான்பா, இவன் ஜானின்பா. அவன் ஆப்ரஹாம்பா, இவன் இப்ராஹிம்பா. அவன் சாலமன்பா, இவன் சுலைமான்பா. பேர்கள் கூட ஒண்ணுதான். பேர் ஏதோ கடவுளுக்கு அது இதுங்கிறத எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு கூடாதுன்னு. அந்த நேரத்துல இஸ்லாமிய மதம் பயங்கரமா வளர்ந்துருச்சு. அது குறிப்பா ஆசிய பகுதிகள்,
இன்னைக்கு இருக்கிற சோவியத் யூனியன் இருக்கிற இடம், அதாவது ரஷ்யா இருக்கிற இடங்கள்ல அந்த உஸ்பெகிஸ்தான், தாஜிகிஸ்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம். செங்கிஸ்கான், தைமூர், அட்டில்லா, இது போன்ற பெரிய பெரிய மன்னர்கள், பயங்கரமான மன்னர்கள் பூராவே இஸ்லாமியர்கள். அது மாதிரி இது வளர ஆரம்பிச்ச போது தான் இங்கிலாந்தினுடைய ராஜாவா இருந்த கிங் ரிச்சர்டு இஸ்லாமிய மதத்தை நம்ம தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக நாட்டையே விட்டுட்டு குரூசேடர்ஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல சேர்றவங்களுக்கெல்லாம் நைட் அவுட், அவங்களுக்கு தான் அந்த சர் பட்டம் கொடுக்குறது. போட்டுக்கிறாங்களே ராஜா சர், அப்படிலாம் சர் சிபி ராமசாமியர்லாம் போட்டுக்கிறாங்களே, அந்த சர் பட்டமே வந்து நைட்டா சேர்ந்தவங்களுக்கு தான் அதை கொடுத்தாங்க. அவங்க என்னன்னாக்கா ஒரு ரவுண்ட் டேபிள், ஒரு வட்ட மேஜைக்கு சுற்றி அவங்க நின்று கத்தியை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை நாங்கள் காப்போம் அப்படிங்கிறப்போ இது பண்ணி துருக்கி வரலும், இங்கிலாந்துல ஆரம்பிச்சு துருக்கி வரலும் அவன் பிடிச்சிக்கிட்டு வரான். துருக்கிக்கிட்ட வந்து நிற்கிறான். ஏன்னா அங்கே உள்நாட்டு கலவரம் இங்கே லண்டன்ல இங்கிலாந்துல வந்துட்டு அப்புறம் ரிச்சர்ட் திரும்பி வந்தார். அது வந்து அந்த காலத்துல இருந்தே அது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இங்க பௌத்த மதத்துக்கு இந்து மதம் இங்க உள்ள நுழைஞ்ச போது சமண மதத்தை ஒழிச்சு கட்டிக்கிட்டு இது உள்ள வரத்துக்கு பார்த்துச்சு. உள்ள வரத்துக்கு பார்த்தது போது ஆரியர்கள் வந்து மாட்டை வெட்டி போட்டு திங்கிறது, மாட்டை திங்கிறது, அது மாதிரி ஒரே ஓவரா மாடுகளை சித்திரவதை பண்ண போதுதான் பௌத்த மதம் உருவாச்சு. யாக குண்டத்துல மாட்டை போட்டினா அந்த அதே குண்டத்துல நீ உன்னையும் போட்டுருவேன்ட்டான். அதுக்கப்புறம் தான் யாகத்தை வளர்த்துறதே அவனுக்கு விட்டான். மாடு திங்கிற வேலையை செஞ்சவன் பார்ப்பான். பார்த்தானுங்க ஒன்றும் நடக்கல, மாத்திக்கிட்டானு. தீபாவளி நீ கொண்டாடுறியா? நானும் கொண்டாடுறேன். தீபாவளி வர்த்தமான மகாவீரருடைய நினைவு நாள். சரி, நான் ஒரு கதையை சொல்லி போடுறேன். நரகாசுரன் ஒருத்தன் செத்தான், அதுக்காக நான் கொண்டாடுறேன் அப்படின்ட்டு. மாடு தின்னக்கூடாதா? சரி, மாடு மாதிரி பொம்மை பண்ணி சாப்பிட்டாரு. எல்லாம் அவங்க சொன்னதுதான் கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டாங்க. மாட்டை கொட்டுறதை விட்டானுங்க, எல்லாத்தையும் விட்டானுங்க, தீபாவளி கொண்டாடினானுங்க, எல்லாம் போயிடுச்சு. பௌத்த மதத்தை வந்து எதுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆலமரத்தடி புத்தர் தான் பிள்ளையார். ஆலமரங்கிறது தான் போதி மரம். போதி மரத்தடியில் இருந்த பிள்ளையாரதை வந்து இவனுங்க இது ஐராவதங்கிற யானையை இவனுங்க விநாயகர்னு வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்து சனாதன தர்மத்தில் அவன் முழு முதற் கடவுளை ஏற்றுக்கிட்டதே ஐராவதங்கிற பௌத்த மத சின்னத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதை வந்து 7ஆம் நூற்றாண்டில் கொண்டு வர்றாங்க, புலிகேசிக்கிட்ட இருந்து கொண்டு வந்தாங்க. அதனால அதுக்கு பேர் வாதாபி. இப்படி இருக்கும்போது சனாதனம் என்னைக்கு ஜெயிச்சது? ராமராஜ்யத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்ற பிரதமர் அவர்கள் 400 இடங்கள்ல நம்ம வெல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா காங்கிரஸ் வந்தாங்கன்னா பாபருடைய இடத்துக்கு வந்து அதான் பாபருடைய இடத்துல தானே ராமர் கோயில் இருக்குல்ல, ராமராஜ்யத்துக்கு பூட்டு போட்டுருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாருல்ல. ராமர் கோயிலுக்கு யார் என்ன ஏன் போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே கோயிலுக்கு, அந்த கோயில்லயே இந்து முஸ்லீம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டுறாங்கிறதுக்காக தான் அங்க போறாங்க. பாபர் மசீத்துக்கு மேலதான் அவங்க கட்டிக்கிறாங்க. அங்க போனாக்கா முஸ்லீமையும் சேர்த்து நம்ம கூப்பிட்டுறலாம், பாபர் மசீத்துடைய புண்ணியம் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் அங்க போறாங்க. ஆனா ஏறத்தாழ வந்து நாகூர் தர்கா மாதிரி ஆயிப்போச்சு இப்ப அவர் கட்டியிருக்கிறது. பல பேர் அங்க ஒரு மசூதி ராமர் இருக்குது. கோயில் is equal to நாகூர் தர்கா. அது மாதிரி ஆயிப்போச்சு. மோடிக்கு நன்றி தான் சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு என்னை பொறுத்தவரை என்னன்னாக்கா, ராம ஒரு சத்திரியன், பிராமணன் இல்லை, நான் பிராமின். அவனுக்கு அவனை கடவுளா கும்பிட்டு போது நமக்கு ஒரு இது தானே, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டது தானே. கருவறைக்குள்ளாரையே போக முடியாதவன் சத்திரியன், அவனையே கடவுளாக்கி நீ வைக்கிறேன் போது சனாதனம் உழுந்து போச்சுருந்தானே. எல்லா மதங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகள் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு இருக்கு, பாகிஸ்தானா இருக்கட்டும், வங்கதேசமா இருக்கட்டும், சவுதி அரேபியா, இந்த மாதிரி. கிறிஸ்தவர்களுக்குன்னு தனி நாடு இருக்கு. அப்ப இந்துக்களுக்கு அப்படின்னும் போது இந்தியா மட்டும்தான் இருக்கு. அகண்ட பாரதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கையாவே இருந்துட்டு வருது. 3வது முறை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மையினரை தொடர்ந்து நாங்க இந்த மாதிரி வெளியேற்றணும், சிறுபான்மையினருக்கு வந்து பாஜகவினர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது நிஜமாவே அகண்ட பாரதம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு நேற்று இல்லம்மா, அகண்ட பாரதத்தை உருவாக்கணவன் யாரு? பாரத்ங்கிற பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பரதருங்கிற முனிவர் சமண மதத்தை உருவாக்கிய முதல் தீர்த்தங்கர், அவர் பேர்ல தான் இது இருக்குது. மோடி மகானுக்கு அதெல்லாம் தெரியாது. அவரை விட்டுருங்க, அவர் அரகுர ஆசாமி, அவருக்கு சொல்லணும். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு சகத்தலிக்கு பிறந்த பையன் பேர் பாரதன், அந்த பேர்ல வச்சிருக்காங்கன்னு நினைச்சு. அது கூட அவருக்கு தெரியுமோங்கிறது அது வேற. இல்லை, எழுத்து படிக்க தெரிஞ்சு வராங்கிறதே ஒரு கேள்வி, அது வேற விஷயம். இவங்க இன்னைக்கு இருக்கிற பிராமணர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சகத்தலிக்கு பிறந்த பரதங்கிற பேர்ல தான் வச்சாங்க. உண்மையிலே என்ன பேருனாக்கா, பரதருங்கிற முனிவர் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாதான் வாழ்ந்ததா சொல்றாங்க. அவருடைய பேர்ல தான் அந்த பரதருங்கிற பேர். நீங்க வந்து
எகிப்து, ரோமானிய இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிற பேர் தான், இது பாரத்துங்கிற பேர் இருக்காது. அதெல்லாம் தான் அங்க அந்த பெயர்களே கிடையாது. இவனுங்களா குடுத்துக்கிட்ட பேர். பரதருங்கிற பேர்ல வந்தது. அத வந்து இவன் இன்னைக்கு வந்து பரதகண்டம்ன்றான். பரதகண்டம் நீ சொல்லும்போது சமண நாடுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்தேரின்னு நீ யார சொல்ற? சரித்திர புத்தகத்துல உன்னை பத்தி எழுதியிருக்கான். கிளீனா ஆரியர்கள் வருகை. அவன் எங்க தமிழ் சரித்திர ஆசிரியர்கள் பிரமாதம் எழுதுவாங்க. ஆரியர்கள் வருகை, முஸ்லிம்கள் படையெடுப்பு. இவன் வந்தா வருகை, அவன் வந்தா படையெடுப்பு. அவன்கிட்ட தான் நீ இருந்துகிட்டு இருந்த. போராண்டியா நீ? அலெக்சாண்டர் வந்தான், போராண்டியா? யாரோ புருஷோத்தமன் ஒரு ஆளு சண்டை போட்டான்னு. சண்டை போட்டு அவன் என்ன கேட்டான்? எங்க வாத்தியார் தான் சொல்லுவாரு. புருஷோத்தமனை அலெக்சாண்டர் தோக்கடிச்சு போடுறான். தோக்கடிச்சுட்டு அவனை பிடிச்சிட்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்துற உடனே அவனை பார்த்தா அவனுக்கு அலெக்சாண்டருக்கு ஒரே பரிதாபமா போச்சு. ஏன்ப்பா இப்படி நொந்து போய் கிடக்குறான்னு. நீ பாட்டுக்கு தோக்கடிச்சு விட்டியே, நாளையில இருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அடையாள ராஜா இல்லைன்னா சோறு கூட போட மாட்டார். சரி சரி நீ ராஜ்யத்தை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதைத்தான் வந்து ஒரு மன்னரை போல நடத்த சொன்னாரு, இவனுக்கு மாற்றி எழுதினான். அவ்வளோதான் அவனுக்கு போராட்டம். 13 தடவை வந்து படை எடுத்துக்கிட்டு வர்றாமா கஜினி முகமது. தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை இன்னைக்கு இந்த மோடி மகான் பிறந்த ஊர், அவங்க மாநிலம் குஜராத்தில் தான் கொள்ளடிச்சான். வந்து போத்தாடு தடுக்கிறதுக்கு ஒரு பயம் இல்லை, ஒரு பயம் இல்லை. அப்படி அசிங்கமா நடந்துருச்சுங்கிற காரணத்தினாலதான் சீக்கிய மதமே உருவாச்சு. அது தெரியுமா? ஒவ்வொருத்தன் வந்து படை எடுத்துக்கிட்டு வந்த போதும் அந்த பஞ்சாபும் குஜராத் தான் அடிபடும். எதிர்த்து போராட்டத்துக்கு ஒரு பையன் வர மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் தான் குரு கோவிந்த் சிங் வந்து சீக்கிய மதத்தை உருவாக்குறாரு. தாடியை வைடாங்க. ஏன்னா ஓடி ஒளிஞ்சானா சீக்கியம் ஒளியிறான்னு அர்த்தம். அவனை கொண்டுட்டு போரிடாம ஒருத்தன் போய் ஒளிஞ்சானா அவனை கொண்டுடுன்னு சொல்லிதான் அவங்க சீக்கிய மதத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வடக்குல கொஞ்சம் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாகுது. அப்போ யாரும் எடுத்தாங்க. சீக்கிய மதம் ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் பாபர் வர்றாரு. அது கஜினி முகமது வந்தாரு, கோரி முகமது வந்தாரு, அட்டிலா வர்றான், ஹூனர்கள் படம் எல்லாம் வந்து வரவெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதே சமயத்துல தென்னாடு கதை வேறையா. தென்னாட்டு பக்கம் அவங்க வரல. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச ஒரே ராணி வேலுநாச்சியார் ஜெயிச்சவங்க. அது வெள்ளையர்களை எதிர்த்ததே நாம தான். முகலாயர்களை எதிர்த்தது தேசிங்கராஜன். முகலாயர்களை அக்செப்ட் பண்ண முடியாது. தமிழ்நாடு தான் அதெல்லாம். மோடி அவர்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரம் எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாக்கு எந்திரம் நேர்மையாக நடந்தால் மோடி 0க்கும் கீழே போவார். வாக்கு எந்திரத்தினுடைய யோகிதை இந்த 4ஆம் தேதி தெரியும். நிச்சயமா. தொடர்ந்து பேசும் நேரத்திற்கு நன்றி சார். ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.